வெல்கம் டு பெனிஸ்டெக் தமிழ். டுடே டாபிக் என்னென்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிடுங்க. சரி, இன்றைக்கி வாங்க நம்ம இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஹாய் கைஸ், டுடே டாபிக்குள்ளே போகலாம். Kinmaster எல்லோரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 9:60 இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்ரவுண்ட் சாய்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை சாய்ஸ் பண்ணிட்டேன், பிளாக். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் இருக்குது, கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் தெரிலனா நான் பழைய வீடியோலேயே போட்டிருக்கேன், அதை இது பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன இது வேணுமோ, இப்போ ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்கணுன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு இதை கொடுங்க, ரெண்டாவது ஆப்ஷன் ஃபுல்லாயிரும். அப்புறம் அப்புறம் இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கலாம். மறுபடியும் மீடியாவை கிளிக் பண்ணி லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போங்க. பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே அதை வச்சுருக்கீங்களோ டவுன்லோட்ஸில் கிடக்கும், டவுன்லோட்ஸில் போயிட்டு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அகெயின் அதே ஆப்ஷனில் கொடுத்துக்கோங்க. ஃப்ளிப் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, ஃபுல்லாயிரும். ஓகே கொடுத்துக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டெம்ப்ளேட் நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம்ல, அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்னு கொடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸ்க்ரீனில் வந்துடும். இனி ப்ளே பண்ணி பாருங்கள், பாட்டோட. இந்த பாட்டை ரிமூவ் பண்ணாலும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்ட்டு இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாங் அப்படி கீழே வந்துட்டு பார்த்தீங்களா. இதை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே டிலீட்னு ஒரு ஆப்ஷன் சைடில் காமிக்கும். நான் அந்த சைடில் டிலீட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்ல. இப்போ உங்களுக்கு இப்போ சாங் ஆட் பண்ணணும்னா இந்த ஆடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு உங்கள் சாங் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபோல்டர்னு இருக்கும். நான் இப்போ சும்மா ஒன்று உங்களுக்கு இது பண்ணி காமிக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது இப்படி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு அந்த சாங்கை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்துட்டா முடிஞ்சு அது வந்துடும். அப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ப்ளே ஆகும். அவ்வளோதான். உங்களுக்கு இப்போது 30 செகண்ட் வேணும். ஸோ இந்த க்ரீன் இந்த பிளாக் கலர் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்தோமே, அது அப்படி அதுக்கு டூரேஷனை வந்து ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க. 30 செகண்ட் இருக்கட்டு. 30 செகண்ட் வச்சுட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்த பிரச்சனை இல்லை வச்சுட்டு இந்த பிக்சரையும் அப்படி ஸ்க்ரால் பண்ணி அப்படி கொண்டு வாங்க. எல்லோ கலரில் எனக்கு தெரியுதுல்ல, அப்படி ஸ்க்ரால் பண்ணால் கொண்டு வந்துக்கோங்க. அப்படி கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த சாங்கும் இதுவும் அப்படி மேட்ச் ஆயிரும். சாங்குன்னா போட்டோம்னா எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு இப்போ இவ்வளோ பெருசாக இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டம். சீக்கிரம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ நான் அந்த சாங் வந்து எல்லாத்தையுமே அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அதை கம்மி பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணி இந்த சிஸ்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு வேண்டாம்னா ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்றதுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாம் சின்னதாகிட்டு இது இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது பண்ணி காமிக்கணும்ல. ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்கேன்.
இது ஃபுல் இந்த ஃபுல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வேணும்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டு விட்றேன். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா என் ஃபேஸ்புக் பேஜில் போட்டு விடேன். டெம்ப்ளேட்ஸ்குள்ளே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். யாருனாலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஹையில் கொடுத்துக்கோங்கன்னு இருக்கலாம் அந்த ஆப்ஷன். ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதெல்லாம் அப்படி 30 இதில் 30ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸ்போர்ட் இந்த கீழே இருக்க இந்த எக்ஸ்போர்ட்டை கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுனால இந்த ஹையில் இருக்கிறத நான் லோவில் வச்சுக்கிட்டேன். லோவில் வச்சோம்னா எனக்கு 2 MB வரும் அபவுட்டு. ஸோ நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், டக்குன்னு எக்ஸ்போர்ட் ஆகும். கூடுதலாக வச்சா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காண்டி டக்குன்னு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். வீடியோ லென்த்தாக போகும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது இங்கே இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறது ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டான்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் வீடியோ இன்னைக்கு. ஸோ இதுக்குள்ள ஆப்ஷன் யாருக்கும் எதுவும் புரியலன்னா கமெண்டில் கேளுங்க. ஸோ நான் சொல்லித்தரேன். இதுக்காண்டின்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணுன்னாலும் கேளுங்க, நான் போட்டு தரேன். ஓகே, இன்றைக்கி டாபிக் அவ்வளோதான். பாய்.